அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நோன்பு அப்படின்னாலே பேரிச்சம்பழம் தான் ஞாபகத்துக்கு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு வார்த்தை ஹதீஸ் இருக்குது. கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஃப்திரு அல ருத்தபாத் கப்ல யுஸல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபு தொழுகைக்கு முன்னாடி நோன்பு நேரங்களில் பேரிச்சம்பழத்தை வச்சு இஃப்தார் செய்வாங்க அப்படின்னு இருக்கு. ஃபைல்லம் தகுன், அப்படி அந்த ருத்துபாத் பேரிச்சங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஹசவாத்தி மின்மா, கொஞ்சம் மிடர் தண்ணி குடிப்பாங்க, அதுக்கடுத்து தொழுவ போயிடுவாங்க. இது பேஸ். இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும்? ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பேரிச்சம்பழம் இருக்கணும். இது கண்டிப்புன்னு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது சுன்னத்துங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். பேரிச்சம்பழமே இல்லை, தண்ணியை வச்சு நோன்பு திறந்துடலாம், பிரச்சனையும் கிடையாது. இங்கே நிறைய இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருத்தப் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. சில இடத்துல தம்ர் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ பேரிச்சம் வகைகள் அப்படி பார்த்தா நிறைய வகை இருக்குது, நிறைய வெரைட்டிஸ். ஆனால் எல்லா பேரிச்சம்பழத்துக்கும் ஒரு 3 பேர் அப்படிங்கிறது காமன். ஒரு காய், உதப்பழம், அது நல்ல கனிஞ்ச பழம் அப்படிம்போம்ல. இதே மாதிரி பேரிச்சம்பழத்தில் காயான பேரிச்சம்பழம், இதுக்கு வந்து புசுர் அப்படிம்பாங்க அல்லது பல்ஹ் அப்படிம்பாங்க. இது விலையும் ரொம்ப கம்மி, அதில் நீர் பதம் ரொம்ப கம்மி, அதே மாதிரி என்னென்னா இனிப்பும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனா துவர்ப்பும் இருக்கும் பேரிச்சம்பழத்தில். இதுலேயே என்னென்னு சொன்னால் சிறந்த பேரிச்சம்பழம் அப்படின்னு பார்த்தா அந்த ருத்தப். இது வந்து நடுத்தரமானது, உதப்பழம், கொஞ்சம் துவர்ப்பும் இருக்கும், கொஞ்சம் இனிப்பும் இருக்கும். சொன்னாங்க இந்த ருத்தப் வந்து எல்லா டைம்லேயும் ஒரு மனுஷன் சாப்பிடலாம். ரொம்ப ஹாட்டான டைம்லேயும் சாப்பிடலாம், ரொம்ப மீடியலான என்னென்னு சொன்னால் ஒரு நேரம், அந்த நேரத்துலையும் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம். உடம்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப உகந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த நோன்பு திறக்கிறதுக்கு இந்த ருத்தபை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதிகமான இனிப்பும் இருக்காது, உங்களுடைய உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு இன்டர்மீடியட்டான இனிப்பு இருக்கும். தமர் அப்படிங்கிறது ரொம்ப இனிப்பு உள்ளது, அது கடைசி கனிஞ்சது. இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே இந்தியாவில் மோஸ்ட்லி என்னென்னு சொன்னால் இந்த தமர் தான் கிடைக்குது. ருத்தபு இன்றைக்கி அரபு கண்ட்ரீஸில் என்னென்னு சொன்னால் அவங்க வச்சுருப்பாங்க. ஒரு பழத்தை எடுத்து பார்த்தா எல்லோவும் இருக்கும், ப்ரௌனிஷாகவும், ரெண்டும் கலந்து இருக்கும். அதை வந்து சாப்பிடும்போது ரொம்ப நம்மளுக்கு இனிப்பு போய் சேராமல் தேவையான இனிப்பு போகும். அப்போது இந்த அளவுக்கு என்னென்னு சொன்னால் பேரிச்சம் நீங்கள் வந்து நோன்பு திறக்கும் போது இதை சாப்பிட்றது ருத்தபை தேர்ந்தெடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க. குர்ஆனில் கூட இந்த ருத்தபை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். என்ன அப்படின்னா சூரத்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னா, ஹுஸ்ஸி இலைக்க பிஜித்இன் நஹ்லா துஸாகித் அலைக்க ருத்தபன் ஜனியா வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.